எக்ஸ்ட்ரா ஒரு அல்ட்ராலைட் ராடையும் எடுத்து வந்திருக்கோம். ஹலோ கைஸ், வெல்கம் டு டிஎன் வில்லேஜர். இன்னைக்கு நம்ம வந்து ராட் அண்ட் ரீலை வச்சு தான் ஃபிஷிங் பண்ணுறதுக்காக காலையில் ஒரு 5 மணிக்கே வந்திருக்கோம். நேற்று நம்ம இந்த இடத்துல ஃபிஷிங் பண்ணப்போ நம்ம வந்து பெரிய ராட் அண்ட் ரீலை தான் வச்சு யூஸ் பண்ணோம். அப்போ வந்து நமக்கு வந்து சின்ன சின்ன பாறை மீன்கள் வந்து ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அல்ட்ராலைட் ராடையும் எடுத்து வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம சின்ன சின்ன பாறை மீன் கிடச்சா அந்த பாறை மீன்களையும் நம்ம பிடிக்க போகிறோம், இல்லை பெரிய மீன்கள் கிடச்சா அந்த பெரிய மீன்களையும் நம்ம பிடிக்க போகிறோம். ஆக மொத்தம் மீனை பிடிச்சி நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 விதமான செட்டப் வந்து யூஸ் பண்ணுறேன். பெரிய செட்டப் பார்த்தீங்கன்னா பேத்தம் ஸ்னாப்பருங்கிற 9 ஃபீட் ராடும், அதுக்கு வந்து ஷிமானோட ஸ்பெரோஸ் 6000 சைஸ் ரீலும் போட்டிருக்கேன். பெரிய செட்டப்பில் 40 LB பிரைடும் ஒரு 50 LB லீடரும் போட்டிருக்கேன். அல்ட்ராலைட் செட்டப்பை பொறுத்த வரைக்கும் ஷிமானோட சென்னாங்கிற 1000 சைஸ் ரீலும், அதில் 8 LB பிரைடல் லைனும் ஒரு 10 LB மோனோஃபிலிமெண்ட் லீடராக யூஸ் பண்ணுறேன். அல்ட்ராலைட் ராடை பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷனுக்கு வந்த ராடு நல்லா இல்லைங்கிறதுனால அதை பற்றி டீட்டெயில் வந்து சொல்லலை. கொஞ்ச நேரம் சாஃப்ட் பிளாஸ்டிக் ஹார்ட் லோர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி பார்த்தேன். ஸ்ட்ரைக்ஸ் இல்லை, ஜிக்ஸுக்கு மட்டும் தான் ஸ்ட்ரைக்ஸ் இருக்குங்கிறனால 50 கிராம் ஜிக்ஸை வந்து நான் இப்போ வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நமக்கு கிடைக்கிற பாறை மீன்களோட சைஸ் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸே வந்து ஒரு 1/2 கிலோ அளவு தான் இருக்கும். எல்லா மீன்களுமே வந்து 15 கிராம் ஜிக்ஸில் தான் அடிக்குது நமக்கு. இப்போ நம்ம ஈவினிங் செக்ஷன் வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்கோம். இப்போ நான் வந்து பெரிய செட்டப் ராடு மட்டும் தான் எடுத்துட்டு வந்தேன். இப்போ நம்ம பிடிச்ச மீனை சடனாக கில் பண்ணுறது தான் அந்த மீனுக்கும் நமக்கும் ரொம்பவே நல்ல விஷயமா ஒன்று அமையும். இப்படி பண்ணுறதை பார்க்குறப்ப மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். யோசிச்சு பார்த்தா எல்லாமே சரியாக தான் தோணும் உங்களுக்கு. இது வரைக்கும் நம்ம வந்து 4 மீன்கள் வந்து பிடிச்சிருக்கோம். 4மே வந்து பாறை மீன்கள் தான். இந்த மீன்களை பிடிக்கிறதுக்கான செட்டப் வந்து இந்த வீடியோலேயே காமிச்சிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்லேயே அதோட டீட்டெயில்ஸ் வந்து எல்லாமே போட்டுடுறேன். இப்போ நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்க ஜிக்ஸை அல்ட்ராலைட்டில் போட்டு அதில் எப்படி ஸ்ட்ரைக்ஸ் இருக்குங்கிறத பார்ப்போம். இப்போ நமக்கு அடிச்ச மீன் ரொம்பவே பெரிய மீன். எனக்கு தெரிஞ்சு அது வந்து மேங்க்ரோ ஜாக்கா தான் இருக்கும். இப்போ நான் யூஸ் பண்ண அல்ட்ராலைட் ராட் வந்து எனக்கு பர்ஃபெக்டாக சப்போர்ட் பண்ணல. அழுத்தி பிடிச்சி மீனை கரையத்தை பார்த்துருக்கலாம். அப்படி கரையத்தை பார்த்து மீன் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஜிக்கோட போயிடும். எனக்கு ஜிக்கோ முக்கியமாக இருந்ததுனால நான் வந்து மீனை மிஸ் பண்ணிட்டேன். அடுத்து நமக்கு ஒரு மீன் வந்து ஸ்ட்ரைக் ஆயிருக்கு. இந்த மீனை கரையேற்றுறதுக்கு இந்த ராடு சப்போர்ட் பண்ணாதனால எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த மீனை கரையேற்றுறேன் அப்படிங்கிறத பாருங்க.
இன்னைக்கு நம்ம அல்ட்ராலைட் ராடை வச்சு ஃபிஷிங் பண்ணப்ப நமக்கு எக்கச்சக்கமான ஸ்ட்ரைக்ஸ் கிடைச்சி. ஆனால் மீனை வந்து கரையேற்ற முடியல. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து நமக்கு ராடு வந்து பர்ஃபெக்டாக சப்போர்ட் பண்ணல. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஃபிஷிங்கை முடிச்சிட்டோம். நம்ம மார்னிங் அண்ட் ஈவினிங் ரெண்டும் சேர்த்து நம்ம வந்து கேச்சஸ் வந்து கொஞ்சம் பிடிச்சிருக்கோம். பிடிச்ச மீனோட பார்த்தீங்கன்னா பாறை மீன் தான். நான் என்னென்ன மீன்கள் பிடிச்சாங்கிறத வீடியோவில் காட்டுறேன். மொத்தம் எத்தனை மீன்கள் பிடிச்சாங்கிறத காட்டுறேன். இந்த மீன்களை வந்து இப்போ வந்து மார்க்கெட் கொண்டு போயிட்டு ஏழை விட்டு எவ்வளோ விலை போகுது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்ட போகிறேன். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். எடுத்துக்கலாமே. தட்டில் எடுத்து யாரு எடுப்பா எல்லாத்துக்கும் கேட்டிருக்கீங்க.